பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அதீத சக்திகள் கொண்ட ஒரு டிராகனை தீய சக்திகள் வீழ்த்தினார்கள். அதன் மூலமாக 5 பெரும் சக்திகள் உலகத்தின் பல திசைகளில் வீழ்ந்தன. அதை அடைவதற்கு தீய சக்திகளின் தலைவனும் அவனது படைகளும் முயற்சி செய்து கொண்டிருந்தனர். மீண்டும் அந்த 5 டிராகன் சக்திகளும் ஒரு கூட்டாக இணைந்தன. ரெயின்ட்ரா நீர் சக்தி கொண்டவன், கிரீனி காற்றை போல் வேகம் கொண்டவன், மங்கி மாஸ்டர் நகைச்சுவை சக்தி கொண்டவன், ஸ்டோனி பாறையின் உறுதி கொண்டவள், ஃபயர்மேன் நெருப்பு சக்தி கொண்டவன். இவர்கள் ஐவரும் சேர்ந்து தீய சக்தியின் படைகளை துவம்சம் செய்கிறார்கள். இவர்களின் கூட்டணிக்கு பதிலடி கொடுக்குமா தீய சக்தியின் படைகள்? மாஸ்டர் ரெயின்ட்ரா. என்ன பத்தி உனக்கு சரியா தெரியல. என்கிட்ட நீ அயன் ஃபீஸ்ட் அடி வாங்கம்மா. என்னப்பா இது, எவ்வளவு பயமுறுத்தினாலும் பயப்படவே மாட்டாளே. இத நான் அப்பவே எதிர்பார்த்தேன் கிரீனி. எதிரிய கையும் களவுமா பிடிக்க பக்கெட்டை உபயோகப்படுத்திருக்க. என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இவ அதிர்ஷ்டத்துலதான் ஜெயிச்சிருக்கா. என்ன சொன்ன? ஒரு நாளைக்கு நான் கடுமையா எவ்வளவு நேரம் பயிற்சி எடுக்கிறேன் தெரியுமா? அவ சொன்னதென்னவோ சரிதான். ஆனா அதிகப்படியான பயிற்சி உன்னை பலவீனமாக்கிடும். அதனால நீ கொஞ்சம் எளிமையா இருக்கணும். நம்ம சக்திகள் எவ்வளவு பெருசா இருந்தாலும் அதை கட்டுப்படுத்தணும். புரிஞ்சது மாஸ்டர். அப்புறம் நீ ரெயின்ட்ராப், எஸ் மாஸ்டர். நீ உன் பொறுமையை இழந்துட்ட. உனக்குன்னு இருக்கிற தனித்திறமை கொண்ட தாக்குதலை பயன்படுத்தாம எதுக்காக ஒரு நிஞ்சா மாதிரி தாக்குன? அது நீ ஒரு ரெயின்ட்ராப்ன்றத மறந்துடாத. உன் பேரே தண்ணிக்கு புகழ் கொண்டது. நீர் தாக்குதலையும் பனி தாக்குதலையும் நீ நல்லா பண்ணலாமே ரெயின்ட்ராப். ஆனா மாஸ்டர் நான் முயற்சி பண்ண. அப்படின்னா அது உனக்கு திரும்ப கிடைக்கிற வரைக்கும் நீ முயற்சி பண்ணு. ஆனா நான் வேற ஏதாவது ட்ரை பண்ணலாமா? அதாவது ஸ்வாட் ஃபைட்டிங்? இல்ல, நான் உனக்காக வேற ஒண்ணு வச்சிருக்கேன். உன் பயிற்சிக்கான உண்மையான காரணத்தை புரிஞ்சுக்க கூடிய நேரம் இப்ப வந்துருச்சு. ஐயா, நான் டாப் ஆஃப் தி டிராகன் கலைய கத்துக்க போறேன். இதுவரைக்கும் எந்த மாஸ்டர் அதை செஞ்சிருக்க மாட்டா. நான் மட்டும் என்னவா டிராகனோட வால் மாதிரி சும்மா பறந்து பறந்து அடிப்பேன். இதோ உங்களுடைய உண்மையான பயிற்சி. இது உங்க உடம்புக்கும் மனசுக்கும் நிறைய பலத்தை கொடுக்கும். என்னது? இந்த இடத்துல நிறைய கரித்துண்டுகள் கொட்டி கிடக்கு. அதுக்கு காரணம் அதோ அந்த கரிப்பெட்டி தான். இத மட்டும் நீங்க சுத்தம் செஞ்சீங்கன்னா நிறைய ஸ்டாமினா கிடைக்கும். கூட்ட விட்டுட்டாரே. மத்த பசங்களாம் பிரேக்குக்கு வீட்டுக்கு போகும்போது நான் மட்டும் வேலை செய்யணும்னு நினைச்சா கஷ்டமா இருக்குப்பா. ஆனா இதுவும் நம்ம வீடு மாதிரி தானே. வீட்டுக்கு போய் சும்மா இருக்கிறத விட இங்கே பயிற்சி எடுக்கலாம். ஆனா இந்த பயிற்சிலாம் எனக்கு பிடிக்கல. வெளிய போய் ப்ரூஸ்லி மாதிரி சும்மா பறந்து பறந்து அடிக்கணும். டிராகன் கலையை கத்துக்கிறதுக்கு நமக்கு பலம் மட்டும் போதாதுன்னு மாஸ்டர் சொல்லிருக்காரு. பலமான சிந்தனையும் நல்ல குணமும் இருந்தாதான் முடியும். பாரு, எனக்கு என்ன எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சீங்களா? நீ செய்யற அந்த ஷேடோ மூவ் என்னால கூட செய்ய முடியும். இப்ப பார். டொய். அமே. யார் அது? யார் இவங்கெல்லாம்? அது யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். வா போலாம். சீக்கிரம் என் பின்னால வாங்க. இங்க என்ன நடக்குது மாஸ்டர்? அந்த சோல்ஜர்ஸ்லாம் யாரு? தீய சக்திகள். அவங்க அந்த தீய சக்திகள் கொண்ட ஜெனரலோட ஆளுங்க தான். ஓ, அவங்க வந்துட்டாங்க. சீக்கிரமா ஓடுங்க. அவங்க நம்மள தாக்க வந்ததுக்கு காரணம் என்னன்னா நம்ம கிட்ட இருக்கிற கோல்டன் டிராகனோட ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். கோல்டன் டிராகன். கோல்டன் டிராகன். ஏய், இத நான் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கேன். பாரு, மாஸ்டர் சொன்னது இததான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது சாதாரண வரைபடம் தான். இதுல அப்படி என்னதான் இருக்கு மாஸ்டர்? விளக்கம் சொல்றதுக்கு இப்ப நேரம் இல்ல. மூசிஸ் உங்களை பாக்குறதுக்குள்ள நீங்க எங்கேயாவது ஒளிஞ்சுக்கணும். என்ன? ஆனா நம்ம ஸ்கூல்ல காப்பாத்த நம்ம இங்க இருந்து போராடணும். ஆமா, அடிக்கிற அடியில் அந்த தீய சக்திகள் பயந்து ஓட வேண்டும். அண்ட சராசரமே கண்டு பிரமிக்கும் எங்களது மாபெரும் தலைவர் ஜெனரல் பூ இதோ வந்து விட்டார். உள்ள வந்துடாதீங்க. இப்பதான் நான் இந்த இடத்தை சுத்தம் பண்ணேன். உன்னை பார்க்கவே பரிதாபமா இருக்கு கிழவா. நான் உன்னை மாஸ்டர்னு கூப்பிட நினைச்சது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்ப புரியுது. ஜெனரல் பூ இங்க ஒரு ஸ்டூடெண்டா இருந்தானா? அதெல்லாம் நடந்து ரொம்ப காலம் ஆயிடுச்சு.
நீ இப்போ ஒரு பெரிய தளபதி ஆயிட்ட. ஆனா இப்பவும் நான் இங்க ஒரு சாதாரண டீச்சரா தான் இருக்கேன். என்ன ஏமாத்தலான்னு பாக்காதீங்க. நீங்க ஒண்ணு சாதாரண டீச்சர் இல்ல. அந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் எங்க இருக்குங்கிற ரகசியத்தை தெரிஞ்ச ஒரே ஆள் நீங்க தான். அப்படி ஒண்ணு இருக்கிறது உண்மைதான். ஆனா அதெல்லாம் எங்க இருக்குங்கிறது எனக்கு தெரியாது. என்ன தயவு செஞ்சு தொந்தரவு பண்ணாத. சரி, நான் என்னோட வேலைகள் எல்லாம் இப்ப செஞ்சு முடிக்கணும். பொய் சொல்லாத. நீ திமிரா பேசுறத பார்த்தா இந்த ரகசியத்தை வேற யாருக்கிட்ட சொல்லிட்ட போல இருக்கு. உள்ள யாரு இருக்கா? அங்க போகாத. இந்த இடமே புனிதமானது. இதை நீ கலங்கப்படுத்தணும்னு நினைச்சனா நான் உனக்கு பாடம் கற்பிக்க வேண்டி இருக்கும். ஏய், என்ன தைரியம் இருந்தா என்னைய மிரட்டி பாப்ப. டிராகன் அட்டாக்ல நான் ஒரு மாஸ்டர். ஓ அப்படியா? ஆனா என்னோட சக்திக்கு முன்னாடி உன்னோட டிராகன் சக்தி தவிடு பொடி. நான் பாயும் புலிடா. மாஸ்டருக்கு உதவி பண்ணி ஆகணும். நாம அவசரப்பட்டு ஏதாவது பண்ணோம்னா மாஸ்டர் காப்பாத்தி வச்சிருக்கிற ரகசியம் எல்லாம் வெளியில வந்துடும். இதோட கதை முடிஞ்சது கிழவா. என்னைய நீ ஏமாத்தலான்னு பாக்குறியா? நான் உங்களை சேலஞ்ச் பண்ணிருக்க கூடாது மாஸ்டர். என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. நீ உண்மையிலேயே ஒரு அப்பாவியான மனுஷன் தான் மூ. நீ மட்டும் நான் சொல்றதை கேட்டு எனக்கு ஒரு நல்ல மாணவனா இருந்திருந்தீனா டிராகன் கலையை நான் உனக்கு முழுமையா கத்து கொடுத்திருப்பேன். ஆனா நீங்க சொல்ற டிராகன் தாக்குதலால இத சமாளிக்க முடியுமா? விடுங்கடா அவன. நீ எங்க இருக்க? உடனடியா எங்க வா. இதோ வந்துட்டேன் ஜெனரல் பூ. என்ன விஷயம் சொல்லுங்க. உடனடியா இவனை நம்ம இடத்துக்கு கொண்டு போங்க. அதுக்கு முன்னாடி ஒரு வேலை செய்யுங்க. எனக்கு இந்த பள்ளிக்கூடமே பிடிக்கல. அதனால இத அழிச்சிடுங்க. இல்ல, என்ன வேணா பண்ணுங்க. இந்த ஸ்கூலை மட்டும் விட்டுடுங்க. என்னது? இந்த ஸ்கூலை நான் விடணுமா? என்ன அவமானப்படுத்தின இந்த ஸ்கூல் இருக்கவே கூடாது. இத மொத்தமா அழிச்சிடுங்க. உங்களுக்கு ரொம்ப தாராள மனசு. சரி, வந்த வேலையை முடிக்கலாமா பச்சையப்பா? நம்ம வந்த வேலை என்னது? இதுதான். நம்ம சீக்கிரம் வெளியே போகணும். ஆனா எப்படி? இந்த கதவுல இருந்த பிடி உடைச்சு போயிருக்கு. எப்படி வெளியில போறது? இங்க பாரு கிழவா, என்னோட ஆரம்ப கட்ட விசாரணையே எப்படி இருக்குதுன்னு பாத்தில்ல. உண்மைய சொல்லலன்னா தீத்து கட்டிடுவேன். கிரீனி, வாட்டர் டிராப், எப்படியாவது அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிருங்க. நீ எதுக்கு கவலைப்படாத. நம்ம இங்க இருந்து வெளியே போயிடலாம். மேலேயே ஒரு வழி இருக்க மாடையா? பின்னாடி வா. ஐயா தான் அப்பவே சொன்னல எப்படி தப்பிச்சிடலான்னு. என்ன லுக்கு வா. அடடா, நெருப்பு ரொம்ப பயங்கரமா பத்திச்சு. அது வழியா போகலாம். அங்க எப்படி போறதுன்னு சொல்லு பாப்பா. இதோ இந்த குச்சியை வச்சுதா. எனக்கு என்ன பண்றது? நீ ரொம்ப உயரத்துல இருக்கப்பா. உன்னால முடியும். மாஸ்டர் சொல்லி கொடுத்த மாதிரி மனசை ஒருநிலைப்படுத்து. நிச்சயமா உன்னால முடியும். ஆனா இங்க இருந்து விழுந்தானா எலும்பு கூட தேராது. ஏய், அங்க பத்தி அந்த வண்டியில நம்ம குதிச்சிடலாம். அடடா, வண்டியோட அத்தனை கழண்டுரு போல இருக்கு. கழண்டுருச்சு. பஞ்சு மெத்திலையா படுத்துட்டு இருக்க? குத்தாம இருக்கிறதுக்கு நல்லபடியா வந்துட்டோம்ல. சரி, நீ எப்படி இருக்க? ஓகேதான். ஆனா அங்க பாரு, நம்ம ஸ்கூல், நம்ம வீடு எல்லாம் போச்சு. ஆனா நம்ம மாஸ்டர் யான், அவர் எப்படி அதை காப்பாத்தி ஆகணும்? ஆனா எப்படி? நாம தனியா இருந்த ஜெனரலையும் வாளுங்களையும் தோக்கடிக்க முடியாது. நம்ம நண்பர்களை காண்டாக்ட் பண்ற வழி இருந்தாலாவது. ஒரு பட்டாம்பூச்சியால ராணுவத்தை காப்பாத்த முடியாது. ஆனா ஒரு பட்டாம்பூச்சியால இன்னொரு பட்டாம்பூச்சியை காப்பாத்த முடியும். கொஞ்சம் இரு. என்ன சொல்ல வர? ஐயோ மண்டு, பட்டாம்பூச்சி தான் நானும் சொன்னேன். என்னால நிச்சயம் மாஸ்டரை காப்பாத்த முடியும். எப்படி?
ஜெனரல் பூ எங்க இருக்கான்னு கூட நமக்கு தெரியாதே. இது யாரு? அடங்கப்பா. இவங்களா? இவனுங்க நடந்தாலே அதிர்து. என்னது அது? அது இருக்கட்டும், அதுல நான் பலூனை கட்டிருக்காங்க. மிதக்கும் கோட்டை. அது மூலமா ஜெனரல் அவ படையை எங்க வேணாலும் கொண்டு போகலாம். அப்படின்னா அவங்க மறுபடியும் பறந்து போறதுக்கு முன்னாடி நம்ம மாஸ்டரை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். பாப்பலாம். பாதுகாப்பான வழியில போகணும். அவசரப்படாத. ஏன் போக கூடாது? அந்த ராணுவக்காரங்க பின்னாடி மறைஞ்சிருந்து மாஸ்டர் எங்க இருக்காரு நம்ம கண்டுபிடிச்சு காப்பாத்திர வேண்டியதுதான். இருந்த ஒரே வழி இவங்க அடிச்சிட்டாங்களே. அந்த 5 சக்திகளும் எங்க இருக்குன்னு ஒழுங்கா சொல்லிடு. எனக்கு அது தெரியாது. அப்படியா? உண்மைய ஓ வாயாலே நான் கக்க வைக்கிறேன். டிராகன் சக்தியில ஒரு சக்தியான அந்த நெருப்பு சக்தி இங்கதான் இருக்கு. அது வேற யாரும் இல்ல, உன் பக்கத்துல இருக்கிற இந்த பேர்ன் தான். இவனுக்குள்ள இருக்கிற சக்தி தான் அந்த டிராகன் சக்திகள்ல ஒண்ணு. நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. இவனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். இவன் டிராகன் சக்திகள்ல ஒரு சக்தின்னு எப்பவோ எனக்கு தெரியும். மத்த 4 சக்திகள் எங்க இருக்குன்னு சொல்லு. உன்னை நான் உயிரோட விட்டுடுறேன். எனக்கு எதை பத்தியுமே தெரியாது. தெரிஞ்ச விஷயங்களையும் உன்கிட்ட சொல்லிட்டேன். அப்பா இனி பேசி பிரயோஜனம் இல்ல. பாப், உனக்கான வேலை வந்துருச்சு. ஓ மூக்கு திரவத்தோட சக்தி என்னங்கறத இவனுக்கு காட்டு. அப்பதான் பயப்படுவான். ஓ, என்னால அந்த கொடுமையை பார்க்க முடியாது. உண்மையை சொல்லு. இவனை சாதாரணமா நினைக்காத கிழவா. இவனோட திரவத்துக்கு அதீத சக்திகள் இருக்கு. நோயை உண்டாக்கும். அப்புறம் நீ உண்மையை சொன்னாலும் உன்னை காப்பாத்திக்க முடியாது. எப்படி வசதி? இது வழியா ஒரு சின்ன கொசு கூட போக முடியாதுன்னு நினைக்கிறேன். நுழைஞ்சு போறதுக்கு நான் ஒண்ணு கொசு கிடையாது, பாயம் புலி. என்ன பண்ண போற? பார்க்க தானே போறேன். ஐயோ, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நமக்கு பெட்டரான ஒரு வழி தேவை. ஏய், ரொம்ப ருசியான சாப்பாடு கொண்டு வராங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நேரத்துல நீ எப்படிதான் சாப்பாட்டை பத்தி யோசிக்கிறியோ? இப்ப பாரு ஐயாவோட கலைமாமணி நடிப்பு. ஜெனரல் பூக்காக நாங்க சாப்பாடு கொண்டு வந்திருக்கோம். ஓபன் பண்றீங்களா? அப்படியா? இருங்க, நான் இத பரிசோதனை பண்ணணும். நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. இவனை பிடி. என்னது பிடியா? நாங்க ஏதாவது தப்பா பண்ணிட்டோமா? ஜெனரல் அவருக்கு சமைக்கிறதுக்காக ஒரு நல்ல சமையக்காரரை வச்சிருக்காரு. நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்க. புதுசா சமையக்காரர் வேணும்னு ஜெனரல் தான் கேட்டாரா? ஆமா. அப்புறம் ஜெனரல் பூக்காக வச்சிருந்த சாப்பாட்டை சாப்பிடுறவங்களுக்கு என்ன கதியாகும் தெரியும்ல? சரி, இவங்கள உள்ள போக விடு. இவன் எதுக்குமே பயப்பட மாட்டேங்கிறா. இப்படி சீரியஸா காமெடி பண்றதுக்கு காமெடி பீஸாவே இருந்துடலாம் நினைக்கிற மாஸ்டர். உன்னை போய் பெருமையா பேசுன. போ. எப்படி விசாரிக்கணும்னு எனக்கு தெரியும். நெருப்பு பந்துகளோட. உனக்கு என்ன பைத்தியமா? இந்த நெருப்பு பந்துகள் பட்டுச்சுன்னா நம்ம பலூன்கள் வெடிச்சு போயிடும். அப்புறம் நம்ம பறக்கும் கோட்டையை அழிஞ்சிடும். சரி, அந்த 4 சக்திகள் பத்தின உண்மையை எப்படியாவது இந்த கிழவங்கிட்ட இருந்து வர வைங்க. நான் கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறேன். 5ல 1 நாங்கிறதுனால தான் இப்ப 4 சக்தின்னு சொல்றீங்களோ? ஆமா, அது ஒரு பெரிய கதை பேர்ன். கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி, அதாவது 12 வருஷத்துக்கு முன்னாடி, ஒவ்வொரு வசந்த காலத்திலையும் வழக்கம் போல அந்த டிராகன் அழகான ஒரு அருவியில இருந்து ஒரு சாதாரண மீன் உருவத்தில இருந்து ஒரு பெரிய டிராகனா உருமாறி இந்த உலகத்துல ஆனந்தமா சுத்தி திரிஞ்சுகிட்டு இருந்தது. அது இந்த உலகத்துக்கு பாதுகாவலனாவும் இருந்தது. அப்போதான் எனக்குள்ள ஒரு எண்ணம் உருவாச்சு. அதை அழிச்சாதான் நான் தடை இல்லாம ஒரு மிகப்பெரிய ராஜ்யத்தை உருவாக்க முடியும். அதை அழிக்க முயற்சி செஞ்சேன். ஆனா என்னோட சக்திகள் அதுக்கு ஈடு கொடுக்க முடியாததுனால நான் தந்திரமா ஒரு முடிவெடுத்தேன். ஒரு மாய சக்தியை அது வாய் வழியா அனுப்பி அதுக்கு முடிவு கட்டினேன். அதை அழிச்சதுக்கு அப்புறம் என்னை யாராலையும் தடுக்க முடியல. என்னோட சக்தி வாய்ந்த படைகள் இந்த உலகத்தையே ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சது. அன்னையிலிருந்து என்னை ஜெயிக்கிறதுக்கு யாராலையும் முடியல. என்ன கதை எப்படி? ஆனா நீங்க வீரமா போராடின மாதிரி தெரியலையே. அது உண்மைதான். அவன் நேர்மையா போராடாம ஏமாத்தி தான் அந்த டிராகனை வீழ்த்தினான். எப்பவுமே ஒரு உண்மையான வீரன் யாரையும் ஏமாத்த மாட்டான். ஒரு உண்மையான வீரனுக்குரிய எந்தவித தகுதியும் உன்கிட்ட சுத்தமா இல்ல. எப்படி இருந்தாலும் டிராகனை அழிச்சனா இல்லையா? அந்த கோல்டன் டிராகனுடைய உடல் மட்டும்தான் அழிக்கப்பட்டது. அதோட சக்தியும் அதனுடைய ஆத்மாவும் 5 வடிவங்களா பிரிஞ்சு போச்சு.
அதுல ஒண்ணுதான் இந்த பர்ன், நெருப்பு சக்திகளின் தலைவன். அது உண்மைதான். ஆமா ஆமா, ஆனா இவனை இத்தனை வருஷமா வளர்த்தது நான் தானே. இப்ப அவன் அந்த 5 சக்திகளையும் தேடுறதுக்கு காரணமே அவன் உயிரையும் அவன் ராஜ்யத்தையும் காப்பாத்திக்கிறதுக்காக மட்டும்தான். ஒருவேளை அந்த 5 சக்திகளும் திரும்ப ஒன்னா சேர்ந்துருச்சுன்னா அது இவருக்கு பெரிய ஆப்பாயிடுங்கிறீங்களா? அதேதான், அதுக்காக தான் இப்ப இந்த கிழவனை நான் விசாரிக்கிறேன். அந்த டிராகன் சக்தி எங்க இருக்குங்கிற உண்மையை நீ இப்ப சொல்லிடு. அதை மட்டும் என்னால சொல்லவே முடியாது மூ. இவனை கொண்டு போங்க, கொண்டு போய் நம்ம சிறைச்சாலையில அடிச்சு விசாரிங்க, அப்பதான் அடங்குவா. நாம சுத்தி சுத்தி ஒரே இடத்துல தான் இருக்கோம்னு நினைக்கிறேன். தோடா, எல்லா இடமும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கிறது என்னோட தப்பா என்ன? சரி போலவா? இப்பவும் தப்பான இடத்தை காட்டின மண்டையிலே கொட்டுவேன். ஆனா மாஸ்டர் இந்த வழியா தானே போயிட்டு இருக்காரு. என்ன? உங்க புது வீட்டுக்கு போங்க மாஸ்டர், இந்த இடம் உங்களுக்கு ரொம்ப சௌகரியமா இருக்கும். அது என்னமோ உண்மைதான், உங்களுக்கு ஏத்த இடம் தான். உள்ளே போ. நான் சொல்றத கேளு, உனக்கு ஒரு நல்ல எதிர்காலமே இருக்கு. ஆனா ஜெனரல் மூ உன்கிட்ட போய் சொல்லி உன்னை நல்லா ஏமாத்திட்டு இருக்கான். அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. என்ன ஏமாத்துற அளவுக்கு இங்க யாருக்கும் தைரியமே கிடையாது. நீ உண்மையிலேயே ரொம்ப நல்லவன் தான் பர்ன். தயவு செஞ்சு கோல்டன் டிராகனோட வழியை பின்பற்றி நட. அதெல்லாம் நடக்க முடியாது பெருசே. டிராகன் ஆகுது டிராகன் ஆகுது. இந்த ஆள பத்திரமா பாத்துக்க தம்பி. சாப்பாடு போடுன்னு வயிறு கூப்பாடு போட்டு கூப்பிடுது. எனக்கும் கொஞ்சம் கொண்டு வா. மிச்சம் மீதி ஏதாவது இருந்தா கொண்டு வரேன் தம்பி. வயசுல பெரியவங்கிற மரியாதை கொஞ்சம் கூட இல்ல. அந்த பச்சை பிராணியை தாண்டி நம்ம எப்படி போறோம்? இரு, எனக்கு ஒரு ஐடியா தோணுது. ஏதோ சாப்பாடு வாசனை இந்த பக்கம் வருது. நல்ல சாப்பாடா இருக்குமோ? ஆகா, வாசனை ஆள தூக்குது. கிரீனி, ரெயின் டிராப், நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்றீங்க? இனிமே நீங்க 2 பேரும் இங்க இருக்க கூடாது. உடனே போங்க. போறோம், உங்களை காப்பாத்திட்டு போறோம். சொன்னா கேளுங்க. என்னை விட நீங்க உங்களை காப்பாத்திக்கிறது தான் ரொம்ப முக்கியம். கோல்டன் டிராகனை பத்தின உண்மைகளை நான் உங்ககிட்ட உடனடியா சொல்லியே ஆகணும். நீ இந்த இடத்துல என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? நீ வச்சுட்டு போன சாப்பாடு நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். உன் சாப்பாடு இங்க இருக்கு. அப்படியா? எல்லாம் ஒரே மாதிரி இருந்தது. அதோ சரி, அந்த கோல்டன் டிராகன் வெடிஞ்சு 5 சக்திகளா ஒரு மாதிரி எல்லா இடத்துலயும் விழுந்தது. அதுக்கும் எங்களுக்கும் என்ன சம்பந்தம்? கதவை மூட போ. நான் சொல்றத புரிஞ்சுக்கங்க. அந்த 5 சக்திகள்ல 2 சக்திகள் தான் நீங்க 2 பேரும். அது உண்மையா இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இப்ப நேரம் இல்ல. இப்ப நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். அப்ப இன்னும் 3 சக்திகள் இருக்கா? ஆமா, ஆனா அத பத்தி கவலைப்படாதீங்க. நீங்க யார் கண்ணிலையும் மாட்டிக்காம எப்படியாவது தப்பிச்சாகணும். அது நடக்கும்னு நான் நம்புறேன். இல்ல, நீங்க என்னதான் நம்பினாலும் உங்களால தப்பிக்கவே முடியாது. எழுந்திருங்கள் வீரர்களே, எழுந்திருங்கள். வாருங்கள் வாருங்கள் வீரர்களே, இந்த உலகத்தை ஆட்டி படைக்கிறதுக்காகத்தான் நான் இப்ப உங்களை உருவாக்கி இருக்க. அதுக்கு முன்னாடி என்னோட சொந்த வேலைகளை கொஞ்சம் முடிச்சிடுங்க. ஜெனரல் போ, ஜெனரல் போ, நான் அந்த நீர் சக்தியை கண்டுபிடிச்சிட்டேன். என்ன என்ன நிஜமா? ஓ, சாதிச்சு காட்டிட்ட பர்ன். நீ என்ன ஏமாத்த மாட்டேன்னு எனக்கு தெரியும். இந்த பையனுக்கு அதிக பயிற்சி இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லன்னா இவ்வளவு சுலபமா நம்ம கிட்ட மாட்டிருக்க மாட்டான். என்ன அவுத்து விடு, அதுக்கப்புறம் நான் யாருன்னு உனக்கு தெரியும். இந்த வயசுல இவ்வளவு கோபமா? என்ன மாதிரியான ஒரு பயங்கர தீய சக்தி கிட்ட பேச உனக்கு அவ்வளவு தைரியம் இருக்கா தம்பி? அப்புறம் நீதான் அந்த 2வது சக்தியா? இவங்களால உனக்கு நிச்சயமா எந்த பிரயோஜனமும் இல்ல. இந்த 2 பேரை மட்டும் வச்சு நீ என்ன பண்ண போற? ஓ, நான் என்ன பண்ண போறேன்னா, மிச்சம் இருக்கிற அந்த 2 சக்திகளோட இவங்க இணையாம இருக்க இப்ப நான் இவங்களை அழிக்க போறேன். வேண்டாமோ, இவங்க 2 பேரும் சின்ன குழந்தைங்க. என்ன எடுத்துக்கோ. உன்னை எடுத்துக்கவா? உன்னை வச்சு நான் என்ன பண்றது? மத்த சக்திகள் எனக்கு கிடைக்கலனாலும் இப்ப இருக்கிற இந்த 2 சக்திகளை நான் அழிச்சிட்டேன்னா எனக்கு ஆபத்துக்கள் குறைஞ்சிடும். அப்புறம் எனக்கு அழிவே இல்ல. உங்க அழிவுலதான் என்னோட சாம்ராஜ்யமே தலை தூக்க போகுது. இப்ப வாங்கடா. ஃப்ரோசன் ஃபீஸ்ட் வந்துருச்சு. இந்த நீர் சக்தியால அப்படி என்ன பண்ணிட முடியும்னு பயப்படுறீங்க? சின்ன பயல, உன்னோட நீர் சக்தி என்னோட டைகர் கிளாவுக்கு ஈடு இணையே கிடையாது. அவரை எதிர்த்து அவனால ஜெயிக்கவே முடியாது. கோல்டன் டிராகனோட பவரை உன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வா. என்னால முடியாது, எனக்கு அதை விட சக்தி அதிகம். அதனாலதான் அதை கட்டுப்படுத்த சொல்றேன். அப்படி செஞ்சா மட்டும்தான் நீ ஜெயிக்க முடியும். போது நிறுத்துங்க. இது என்ன நீங்க பாடம் கத்துக்கிற இடமா? சரி, இந்த சின்ன பையனுக்கு உண்மையான சண்டைன்னா என்னங்கறத நானே கத்து கொடுக்கறேன். ரெயின் டிராப்
பிளாஸ்டர். டைகர் கிளா. புடிங்க அவன. பிரமாதம் ரெயின் டிராப். ரெயின் டிராப் எனக்கு உதவி பண்ண. ஏய், என்ன விடுங்கடா. போய் ஏதாவது பண்ணுங்க. அவங்கள தடுங்க. பார்த்து ஜாக்கிரதை. எப்படியாவது அவங்கள தடுத்து நிறுத்துங்க. அவங்க தப்பிக்க கூடாது. இப்ப என்கிட்ட மாட்டிக்கிட்டேன். சீக்கிரம் வாங்க. முடிங்க அவங்கள. கேட் அங்க இருக்கு. நீங்க மட்டும் போங்க. நான் இங்கே இருந்தேன்னா ஜெனரல் நீங்க என் கூட தான் இருக்கீங்கன்னு நினைச்சு ஏமாந்து போயிடுவான். அதோட நீங்க இங்க இருந்து தப்பிச்சு போக நிறைய நேரமும் கிடைக்கும். நீங்க இல்லாம நாங்க போக மாட்டோம் மாஸ்டர். போதும், நிறுத்துமா. மத்த சக்திகளையும் நாம கண்டுபிடிச்சாதான் உங்களை கோல்டன் டிராகனா உருவாக்க முடியும். அமைதி மீண்டும் திரும்புறதுக்கு ஒரே வழி அது மட்டும்தான். ஆனா எங்களுக்கு எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாதே. அதோட அந்த சக்திகள்லாம் பார்க்க எப்படி இருக்கும் மாஸ்டர்? இத வச்சுக்கோங்க. இந்த டிராகனை சக்திகளை கண்டுபிடிக்க உதவும். ஆனா மாஸ்டர், நான் சொன்னதை மட்டும் செய். இதை நிறைவேற்றினா தான் நான் மாஸ்டரா இருக்கிறதுக்கான பலனை அடைவேன். அவங்க இங்கதான் எங்கேயாவது இருக்கணும். போங்க, அவங்க உங்களை பாத்துற போறாங்க. மாஸ்டர் சொன்னதை கேட்டு நாம அப்படியே செய்வோம். அவர் எப்பவும் சரியா தான் சொல்லுவாரு. இவனை எப்படியாவது புடிங்க. இவன் அவங்க இருக்கிற இடத்தை சொல்லுவான். அவன் திரும்ப கோட்டைக்குள்ள போறான். அப்படின்னா அந்த டிராகன் சக்திகள் இன்னும் அங்கதான் இருக்கணும். பின்னாடி போங்க. நீ என்ன கண்டுபிடிச்சிருக்கலாம், ஆனா அவங்களை கண்டுபிடிக்கவே முடியாது. கொஞ்ச நேரம் உன்னை இங்க புடிச்சு வச்சதுக்கே உன்னோட சிஷ்ய பிள்ளைகள் உன்னை காப்பாத்துறதுக்காக இங்க வந்தாங்க. அதனால அவங்க திரும்பவும் இங்க வருவாங்க. அவனை புடி. உன் நெருப்பு சக்தியை யாராவது தண்ணி ஊத்தி அணைச்சிட்டாங்களா என்ன? வானவத்துக்கு ஒரு முடிவு கட்டுறேன். இப்ப பாரு. வேண்டாம் பான். இல்ல, கவுத்துட்டியே. நீ என்ன பண்ணி வச்சிருக்கன்னு தெரியுதா? திரும்ப அந்த லிவரை இழுத்து விடு. ஆமா, நீங்க 2 பேரும் இதத்தான் தேடிட்டு இருந்தீங்களா? போய் எடுத்துக்கங்க. அவங்க கிளம்பிட்டாங்க. எனக்கு என்னமோ அவங்க நம்ம மாஸ்டரையும் கூட்டிட்டு போறாங்கன்னு தோணுது. அவர் இல்லாம அந்த சக்திகளை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஆனா இது நமக்கு என்ன செய்யணும், எப்படி போகணுங்கிறத தெளிவா காட்டும். அது இந்த பக்கம் தான் காட்டுது. சரி, ஓகே, நம்ம இங்க இருந்து போலாம். ஆனா எங்க வீட்ல என்ன தேடுவாங்களேப்பா. அப்ப நான் என்ன சொல்றது? எனக்கு தெரியல, ஆனா ஏதாவது சொல்லணும். இது ஒரு பெரிய பயணம். ஆமா, எங்க தலைவர் கூட சொல்லிருக்காரு, சோதனையை கடந்தாதான் இது வேற பஞ்சு டயலாக் பேசும்போதுதான்.